எங்கேயோ நடக்கிற 2 நாட்டுக்கு பிரச்சனை நீ நம்ம நாட்டுக்குமே பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை வந்து அங்கே மட்டும்தான் நினச்சிங்க, ஆனால் நம்ம இந்தியா நாட்டுக்குமே பிரச்சனை தான். இந்தியா நாட்டுக்கு மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை தான். ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு சிலிண்டர் இல்லை. இன்றைக்கி அந்த சிலிண்டர் இல்லாமல் இந்த வேர்ல்டு நியூஸ் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த எல்பிஜி கேஸ் இல்லாமல் ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு நிலை வருது. இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எது வேணால் மாறலாம், சுச்சுவேஷன் எப்படி வேணால் மாறலாம், அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், இது பண்ணணும் அது பண்ணணும் அதை வாங்கணும் இது வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி அந்த சிலிண்டர் இல்லைன்னொடனே இன்றைக்கி இருக்கிற எல்லா பேரும் அந்த சிலிண்டர் புக் பண்ணுறீங்க, ஆனால் புக்கிங் ஆகலை. அவல நிலை எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள். ரொம்பவுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் என்ன நம்ம புரிஞ்சிங்கன்னா, எல்லாருமே ஒரு ஒத்துமையாக இருக்கணும். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடப்படுது. நிறைய நியூஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுறாங்க. இப்போ அங்கே மூடினாங்கன்னா அதுக்கான சிலிண்டர் மூடிட்டா இப்போ நம்மளுக்கு தேவையான சிலிண்டர் வந்து கிடைக்குமான்றதே ஒரு கஷ்டம்தான். பழைய மாதிரி விறகு அடுப்பில் சாப்பாடு செஞ்சு போய் ஒரு நிலமை வந்து வரப்போகுது. அதான் இப்போ நடக்க போகுது. இன்னும் 2 மாதத்துக்கு தேவையான சிலிண்டர் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வேணும்னா இதுதான் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே எல்லா விதமான மாற்றமும் மாறும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா எல்லாருமே ஒத்துமையாக இருந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுற நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணி ஒத்துமையாக இருக்கணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் நம்ம வளர்ந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இன்னுமே இருக்கிறாங்க. இது இல்லாமல் பேசலாமா பேசக்கூடாதுன்னு நிறைய யோசிச்சிருந்தேன். ஸோ எல்லாருமே பேசும்போது இது வந்து நம்ம வந்து தப்பாக ஒன்றும் பேசலையே. நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். அதை பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே. சிலிண்டர் இன்றைக்கி அந்த ஒரு நியூஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூஸே சிலிண்டர் தான். எல்லோரும் ஒரு புரிதலை புரிஞ்சுங்க. மக்களாக நினைங்க. ஜாதி மதங்களை தூக்கி போடுங்க. மக்களாக நேசிங்க. இன்றைக்கி அதோட வேல்யூ என்னன்னு புரியும். இன்னும் ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நியூஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். ஸோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனாக நேசிக்கணும்.